ஆண்டவரே, நீங்க வந்ததுல இருந்து எதுக்கும் விளக்கங்கள் சொன்னீங்க, அறிவுரைகள் சொன்னீங்க, அற்புதமா இருந்தது. ஆனா என் விஷயத்த மறந்துட்டீங்களே. பூசாரி, ஐ ஆம் வெரி சாரி. நான் பூலோகத்துக்கு எதுக்காக வந்தனோ அதையே மறந்துட்டேயா. உன் பொண்ணோட கல்யாண விஷயம் தானே? ஆமா ஆண்டவனே. ஆமா பூசாரி, நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் காலம் வரட்டும் காலம் வரட்டும்னு சொல்லுவீங்களே, அந்த காலம் தான் வரட்டுமே. காலம் வரட்டும்னு நாங்க சொல்லலாம், ஆனா கடவுள் நீங்க சொல்லலாங்களா? சொல்லலாமே. எப்படிங்க? எப்படியா? நீ திருப்பதி, திருச்செந்தூர், பழனி, ஐயப்பன் கோயில் எல்லாம் போயிருக்கிறியா? போயிருக்கிறேங்க. அங்க எவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டம், அபிஷேகம், ஆராதனை, தேரு திருவிழா ஜாம் ஜாம் நடக்குது. அதுக்கு நேர் மாறா எத்தனையோ கோயில்கள்ல விளக்கேத்த கூட நாதி இல்லாம வருஷக்கணக்கா பூட்டியே கிடக்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற பூசாரி? ஆகையினால கடவுளுக்கும் காலம் வரணும். சார், பெக்கூலியர் டைப்பா இருக்கு. பேரு பார்த்தா தெரியல? பரமசிவா. வேஷத்தை பார்த்தா பரமசிவம் போலதான் தெரியுது. சொந்த பேர் என்ன? சிதம்பரத்திலே நடராஜா, திருவத்தியூர்லே தியாகராஜா, மதுரையிலே சொக்க, மதராசிலே கபாலி. ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு திரியறியா? அதை கண்டுபிடிக்கிறதான உங்க வேலை. சொந்த ஊர் இது? எல்லா ஊரும் என்னதாங்க, ஆனா நான் இருக்கிறது பர்மனண்டா கைலாசம். கைலாசமா? எந்த மாவட்டம்? அதுக்கு வட்டமும் கிடையாது, மாவட்டமும் கிடையாது. பின்ன என்ன, சதுரமா? செங்குத்துங்க. உனக்கு வேற யாராவது இருக்காங்களா? கல்யாணம் ஆகி பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்குங்க. எத்தனை பிள்ளைங்க? காலப்போக்குல ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே 2ஓட நான் நிறுத்திக்கிட்டேன். நீயேவா? அப்புறம் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூட்டு வர முடியும்? நானே தாங்க. பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க? ஒருத்தன் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிறானே. ஸ்டேஷன் வாசல்ல பிள்ளையார் கோவில் இருக்கு. பிள்ளையார் தான் என் மகன். என்ன, பிள்ளையாரு ஓ மகனா? பின்ன என்ன உங்க மகனா? பிள்ளையார் ஓ மகன் தானே? அந்த பிள்ளையாரையே வந்து ஜாமீன் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லு. பிள்ளையாரு ஜாமீன் கொடுக்கறதா? ஏங்க வம்பெல்லாம் எடுத்து விடுறீங்க? அவன்கிட்ட போய் ஜாமீன் கீமீன் பேசினா ஊரே கெட்டு கிடக்கு. கைலாயத்தை விட்டு நீ இங்க வந்து வள்ளுன்னு விடுவாங்க. யாரும் ஜாமீன் கொடுக்கலன்னா நீ இங்கேயே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப சௌரியமா போச்சு. நான் தான் தூண்ல இருப்பேன், துரும்புல இருப்பேன். இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த குற்றங்கள்லாம் நடக்குது, இதுல அதிகமா நடக்கிற குற்றம் எது? திருட்டு. திருட்டியா நடக்குது? ஏதோ இல்லாதவன் திருடுறான். அது என்ன ஒருத்தகிட்ட இருக்குது, இன்னொருத்தகிட்ட இல்லாம போச்சு? என்னையா ஏதோ பேசுற? ஏதோ பேசலைங்க, இருக்கிறதான் பேசுறேன். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா திருட வேணாம் பாருங்க. அதெல்லாம் இங்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும்னு ராஜாஜி எழுதின அபேதவாத புஸ்தகத்துல சொல்லி இருக்காரு. அதை படிக்க வைக்கலாம். என்ன எழுதியிருக்காரு? என்னவா? போஸ்ட் ஆபீஸுக்கு போய் நாம மணி ஆர்டர் பண்றோம், அது அவங்களுக்கு போய் சேருது. அவங்க மணி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து சேருது. அத போல போஸ்ட் ஆபீஸ பொதுவா நடத்த தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் பொதுவா நடத்தக்கூடாதுன்னு எவ்வளவு அருமையா கேட்டிருக்காரு பாத்தீங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ராஜாஜி சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா? யோ, எப்பயா நான் பிடிக்கலன்னு சொன்னேன்? அப்ப பிடிக்குதுன்னு சொல்றீங்களா? பாத்தியா? என்ன பாத்தியா? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க. யார் உங்களை இப்ப அடிக்கிறா? இந்த பேசிக்கிட்டே போனா பித்தம் தலைக்கேறி பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஆஹா, இந்த பித்தனுடைய பேச்சை கேட்டு பித்தம் தலைக்கேறிடுச்சா? அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க. பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது, பேரின்பம் அன்றுள்ளே மற்ற மருந்துகள். இப்பதான் உன்னை இன்னார்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்ப நல்லவா, எங்காயும் அல்லவா, முதல்ல இந்த ஆளு வெளியே அனுப்பியா? ஜாமீன் வேணாம், ஒண்ணு வேணாம். நியூசன். உங்களை இந்த ஊர் உலகத்தையும் பார்த்தா நான் எந்த நேரமும் ஆட வேண்டி வரும் போல இருக்கு. அதுக்காகத்தான் ரெடியா இருக்கு. கணக்க வைத்தியங்கள் பல விதம், அதுல இது ஒரு விதம் போல் இருக்கு. ஐயா பொண்ணு,
ஏன் இந்த நேரத்துல இருந்தாலும் இங்க கூட்டு வந்த? அது அவரே சொல்லுவாருங்க. நீ சொல்ல மாட்டியா? நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களே. நானே சொல்றேன். சொல்லு. பூசாரியோட மக கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் பணம் கொடுக்கணும். ஏய்யா, உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக வாட்ட சாட்டமா ஒரு ஆளை பிடிச்சி சிவவேஷம் போட்டு சிபாரசுக்கா கூட்டுன்னு வந்திருக்கிற நீ. புராணத்துல கூட சிவலிங்கம் சாட்சி சொன்னதாக கதை இருக்கு. ஆனா காசு கேட்டதா சரித்திரமே இல்லையே. கேட்கவே ரொம்ப அல்பமா இருந்தியா? அல்பாரி அல்பம். சே. ஓ சாரி, இனிமேல் இந்த மாதிரி குறுக்கு விஷயத்துல சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாத. இந்த 100 ரூபாய் எடுத்து ஓடு. அல்பம். 100 ரூபாயா? பூசாரி, நீ என்ன வரதனா 10,000 கொடுக்கறதுக்கு? எங்க வருதுங்க? காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அப்ப நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன். அதை ஞாபகப்படுத்துறாரு அண்ணே. அது போன வருஷம் இல்ல தம்பி. இன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து வாங்கிட்டு போனானே 10,000 உள்ளூர் வரத அவன். நீங்க போக வேண்டிய டெல்லிக்கு பதிலா அவன் அனுப்பிச்சு வச்சுகளே அந்த வரத. சத்திரம் பின்ன பிச்சைக்காரங்க சதக் சதக். பாருங்க சிவா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஓட்டு கேட்டியா? ஆமா, நான் ஒட்டு கேட்டேன், நீங்க ஓட்டு கேட்டீங்க. அட பாவிகளா, ஜனங்களை 2ஆ பிரிச்சு ஓட்ட வாங்கிக்கிட்டு இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்களா? இப்ப வச்சு என்ன பண்றது? இந்த புத்தி அப்பவே வேணும். ஐயா, தேர்தல்ல நிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை தான் செலவு செய்யணும்னு சட்டம் இருக்கு. நீ அவ்வளவுதான் செலவு பண்ணியா? உன்னை தோக்கடிச்சு ஜெயிச்ச மாரப்பன் அவ்வளவுதான் செலவு பண்ணாரா? ஜெயிக்கணுங்கிற ஒரே வெறியில லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு சில ஆயிரம் தான் செலவு பண்ணேன்னு சட்டசபைக்கு போகும்போதே போய் கணக்கு எழுதி வச்சுட்டு போறவனுங்க பதவி ஏத்த உடனே என்னென்னையா செய்வீங்க நீங்க? ஏயா, நீங்க தேர்தல்ல செலவு பண்ண தொகையை சொல்லட்டுமா? கனகசபை உன்னதான் 79,080 பைசா. மாரப்பா 99,099 பைசா. என்னையா இது அக்கறம்? என்னென்ன திக்கு நீ என்னமோ படுது. என்ன இந்த ரகசியம் நமக்குள்ளவே இருக்கட்டும், வெளியே இங்க சொல்லிடாதீங்க. நாங்க தெரிஞ்சோ தெரியாமல ஏதாவது தவறு செஞ்சுட்டா மன்னிச்சிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். 1 நிமிஷத்துல வரேன். மாரப்பா, நீ மாறவே மாட்டியாப்பா? பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய பேரு. உன்னை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டாங்க ஜனங்க, அவங்கள சொல்லணும். சிவன் சார், இதுல 10,000 ரூபாய் இருக்கு. உங்க கையால பூசாரி விட்டு கல்யாணத்துக்கு கொடுத்துருங்க. நமக்குள்ள நடந்த விஷயத்த நமக்குள்ளவே வச்சுப்போம். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஷிப் முறையில நீங்க வந்து வந்து போலாம். இப்ப நான் ஊருக்கு போறதா இல்ல, அடிக்கடி வந்து வந்துதான் போவேன். சரி மாரப்பா, நீ இத மாதிரி கட்டு போட்டு வை, உன் வீட்டுக்கு வருவேன். பூசாரி, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வா போலாம். வர்றேன். ஒரு வேலை மந்திரமாயம் தெரிஞ்சவனா இருப்பானா? நீ ஜெயிச்சிய தவிர அறிவே கிடையாது உனக்கு. நம்ம தேர்தல்ல செலவு பண்ண பணத்தெல்லாம் புள்ளி விவரத்தோட அந்த ஆள் சொல்றாரு. அவர் யாருன்னு நினைக்கிற நீ? யாரு? சென்ட்ரல் சிபிஐ. வழக்குதான் வந்திருக்காரு. வரதன் டெல்லிக்கு போயிருக்க மாட்டான். எப்படி நான் பிடிச்சறேன், அதுக்கப்புறம் நான் பிடிக்கிறேன். அந்த பரதனை வச்சுதான் இந்த சிவனை காலை கொடு. ஆண்டவனே, நான் அப்பவே சொன்னேன், கனகசபை அநியாயமா சம்பாரிச்ச பணம் இது எனக்கு வேண்டான்னு. நீங்க தான் வற்புறுத்தி வாங்கி கொடுத்தீங்க. என் பொண்ணு கல்யாணமே நின்னு போச்சுங்களே. பூசாரி, அநியாயம் பண்ணாத பணத்துலதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, அது இந்த ஜென்மத்துல நடக்கும். வாஸ்தவம் தாங்க. ஏன் ஆண்டவனே, நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலேயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா? பூசாரி, கள்ள நோட்டை அடிக்கிறவன் அச்சாவிசில் அடிக்கிறான், அதையே நீ என் கையால படைச்சு கொடுறான்னு சொல்ற. பூசாரி, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ கேலண்டர்ல லட்சுமி கையில் இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டிருக்குங்களே, அது மாதிரி உங்க கையில் இருந்தும் கொட்டாதுங்களா? ஏயா, பேராசையினால உங்க இஷ்டத்துக்கு ஒரு கேலண்டர் அடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அப்போ லட்சுமி கையில் இருந்து கொட்டுற பணம் யார் கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா? எங்களால எதுவாகவும் தர முடியாது. அப்புறம் எப்படிங்க? நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும். உழைக்கணுமா? உழைக்கணும்னா உழைக்கணும் பூசாரி. ஏப்பா என் பின்னாலே வர்ற? நான் நடந்தா நீ நடக்கிற, நான் நின்னா நீ நிக்கிற, என்ன விஷயம்? டெல்லிக்கு போகலையா?
உன்கிட்ட ஒரு ஜோலியை முடிச்சிட்டு அப்புறம் டெல்லிக்கு போலான்னு இருக்கேன். நீ என்னடா அப்படி அலைய விடுறிய? என்கிட்ட ஒரு ஜோலியா? என்னது? இங்க எப்படியா பேசுறது? உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுப்போமா? அங்க வேண்டாம், வேற இடம் இருக்கா? ஏன் இடத்துக்கு வர்றியா? ஓ இடம் எது? மயானம். என் இடத்துக்கு போயிட்டு அப்புறம் உன் இடத்துக்கு போலாம். ஓ இடமா? குண்டு புள்ள சத்திரம் தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? பிச்சைக்காரங்களை ஒழிச்சு போலாமா? தைரியம் இருக்கா? வா. அடமுண்டா. அடே என்ன தாப்பா போடுற? பேசாத. என்ன பேசாம கூட்டு வந்துட்டு பேசாதன்ற? ஏயா கனக சபை எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா உனக்கு என்னையா? நீ என்ன பெரிய மந்திரவாதியா இல்ல சித்தனா? வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு என்னையவா மிரட்டுற? புரியுங்க. இப்படியே முண்டமாவா டெல்லிக்கு போற? வேட்டி எடுத்து கட்டுற? எங்கயா கட்டுறது? எல்லாத்தையும் தான் கட்ட முடியாம அந்த இடத்துல தொங்க விட்டிய. அதை எடுத்து விடு. இந்த பாம்பெல்லாம் எடுத்து விடியா, எடுத்து விடியா. என் உடம்புல இருக்கிற பாம்பெல்லாம் எடுத்தா விட்டனே. உடம்புல இருக்கிற பாம்பை சொல்லலையா? என் உடம்புல இருக்கிற பாம்பை எடுத்து உடம்புல விட்டுக்க. அதெல்லாம் இப்ப முடியாது. எப்படி இருக்குது? எப்படி இருக்க பாரியா? இதை வச்சுக்க. கொஞ்ச நாளைக்கு நீ சிவனாயிரு, நான் சிவனேன்னு இருக்கேன். எடுத்து விட்டுறியா? சங்கு சேகண்டி சத்தம் எல்லாம் கேக்குறியா? நீ குடுத்து வச்சவையா? செத்தவனுக்கெல்லாம் சங்கு சேகண்டி கேக்குமா? நீ சாகாமே உனக்கு கேக்குது. இப்படியே மயானத்துக்கு போவா. இனிமே நான் உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டேன். பாம்பெல்லாம் எடுத்து விடியா? ஒரு நாளைக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. காலம் பூரா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் உடம்புல. எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு வேண்டாத வேலை. எனக்கு வேணுங்கிற வேலை. அதுல தலையிடாத. கால நான் விழுகிறையா? இந்த பாம்பு எடுத்து விடியா? நீ எதுல விழுந்தாலும் சரி, நீ மயானத்துக்கு தான் இப்ப வரணும். இதுல கத்தி வேற. அதுமா தொங்குது. உன்னையும் தொங்க விட்டுருப்பேன். பேசணுமேன்னு கீழே இருக்க விட்டேன். இனிமே நான் உன்னை சுத்த மாட்டேன். உன் பேச்சுக்கு வர மாட்டேன். உன்னை நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். இந்த பாம்பெல்லாம் எடுத்து விட்டுறியா? டேய், எல்லாரும் இறங்கி வாங்கடா. வரதா, கனக சபையும் மாரப்பன் என்னென்ன செய்யறாங்களோ அப்ப என்கிட்ட வந்து சொல்லணும். இல்ல என் மச்சான் மகாவிஷ்ணு கிட்ட இருக்க 5 தலை பாம்பு, அதை அனுப்ப சொல்லுவேன்.